ஜார்ஜ் வாஷிங்டன் காலமானார். 1799 டிசம்பர் 14ஆம் தேதி அமெரிக்காவின் முதல் அதிபரும் நாட்டின் வரலாற்றில் மிக பெரும் தலைவர்களில் ஒருவருமான ஜார்ஜ் வாஷிங்டன் காலமானார். அவர் அமெரிக்க சுதந்திர போருக்கும் புதிய நாட்டின் அமைப்பிற்கும் அடித்தளம் வைத்த முக்கிய நபராக மதிக்கப்படுகிறார். அவரது மரணம் அமெரிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, உலக ஜனநாயக வரலாற்றுக்கே ஒரு பெரும் இழப்பாக கருதப்பட்டது. வாஷிங்டன் தனது மவுண்ட் வெர்னன் எனப்படும் வீட்டில் வசித்து வந்த காலத்தில்தான் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. கடுமையான குளிரில் குதிரை சவாரி செய்ததால் அவர் தொண்டை நோயால் பாதிக்கப்பட்டார். காலத்தின்படி மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் உடன் செய்யப்பட்ட சிகிச்சைகளும் பெரிதாக உதவவில்லை. அந்த நாட்களில் ரத்தம் எடுக்கும் சிகிச்சை என்பது பொதுவான மருத்துவ முறையாக இருந்தது. வாஷிங்டனுக்கும் பலமுறை ரத்தம் எடுக்கப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இதனால் அவரது உடல் பலம் மேலும் குறைந்து நோய் தீவிரமடைந்து இறுதியில் அவர் மரணமடைந்தார். ஜார்ஜ் வாஷிங்டன் என்பது அமெரிக்காவின் முதல் அதிபர் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் அடிப்படைகளை உறுதிப்படுத்தியவர். 2 காலகட்டங்கள் அதிபராக பணிபுரிந்த பிறகு அவர் தன்னிச்சையாக பதவி விலகியது உலகத்துக்கு ஒரு ஜனநாயக முன்னுதாரணமாக அமைந்தது. அதிகாரத்துக்கு பற்றாக்குறையில்லாத இந்த வரலாற்று சிறப்பு அவரை மேலும் உயரத்தில் நிறுத்தியது. வாஷிங்டன் அமெரிக்க சுதந்திர போரில் கான்டினென்டல் ஆர்மியின் தலைமை தளபதியாக பணியாற்றியவர். அவர் காட்டிய தைரியம், தீர்மானம், தலைமையாற்றும் திறன் ஆகியவை அமெரிக்காவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்க பெரிய பங்களிப்பை செய்தன. அவரது தலைமையே இல்லாமல் அமெரிக்க சுதந்திரம் சாத்தியமாக இருந்திருக்காது என்று பல வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அவரது மரணத்திற்கு பிறகும் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கர்களிடையே தேசிய தந்தை என்று மரியாதை பெற்ற நிலையை தொடர்ந்து வகிக்கிறார். அவரது நேர்மை, நாட்டுப்பற்று, தலைமைத்துவம் ஆகியவை இன்றும் கல்வியில், அரசியலில், ஜனநாயக பேச்சுக்களில் எடுத்துக்காட்டாக பயன்படுகின்றன. உலக வரலாற்றில் நிரந்தரமான இடம்பெற்ற சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக அவர் திகழ்கிறார்.